Hello friends, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா Mi Band 6. ஸோ இந்த Mi Band 6 பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து நான் இந்த வீடியோல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு இந்த Mi Band 6 வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் கைஸ். இந்த சேனல் நீங்க வந்து புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சா நீங்க வந்து லைக் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வரும் கைஸ். நமக்கு பேண்ட் வந்து கொடுப்பாங்க. தென் வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து யூசர் மேனுவல் வந்து நமக்கு வந்து இருக்கும் கைஸ். வந்து இந்த யூசர் மேனுவல் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து பாக்ஸில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் வந்து நம்ம திரும்பி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எத்தனை வோட் வந்து பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேண்ட் வந்து ஈஸியாக தான் இருக்குது இதை போடுறதுக்கு. இங்கே அப்படியே வச்சுட்டு உள்ளே தள்ளினா போதும், பேண்ட் வந்து அழகாக ஃபிட் ஆகிடும் பாருங்கள். 1.56 mm ஒரு ஹியூஜ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து பிரைட்டாகவே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லாவே வந்து பிரைட்னஸாக வந்து டிஸ்பிளே வந்து இருக்குது. 450 nitsக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு கீழே யூஸ் பண்ணாலுமே இந்த டிஸ்பிளே வந்து பிரைட்னஸாகவே வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து பெசலே வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து நம்ம ஃபுல் டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி டச் பண்ணாலே அழகாக வந்து ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். Mi Band 6 வந்து கஸ்டமைஸ்டு வால்பேப்பர் கூட நம்ம இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து SpO2 மானிட்டர் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, ஸ்லீப் மானிட்டரும் வந்து இருக்குது. நம்மளால் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், நோட்டிஃபிகேஷன், ஒர்க் அவுட் மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து Mi Band 6 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்க் அவுட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஒர்க் அவுட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்ஜெட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து விட்ஜெட்டு நமக்கு வந்து வெதரு, மியூசிக் பிளே ஸ்டாப்பு அதெல்லாமே வரும். நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை மேலாப்பில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். லைக் வந்து ஸ்டேட்டஸ், PAI, ஹார்ட் ரேட் மானிட்டர். ஸோ இதெல்லாமே வந்து வரும். இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேனால நமக்கு வந்து அட் அ டைமில் 2 மெனு வந்து நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரியும் வந்து இருக்குது, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து நம்மளால் பேண்ட் 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன டிஸ்பிளே, தென் வந்து பெசல் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அட் அ டைமில் ஒரே ஒரு மெனு தான் வந்து நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ Mi Band 6 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி நீங்கள் Mi Bandை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு Mi Fitன்னு சொல்லிட்டு நமக்கு ஆப் ஸ்டோரில் வந்து நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Mi Fitன்ற ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் வந்து சைடில் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த Mi Band 6 வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து பார்த்தது மார்னிங் வந்து பார்த்தேன், நல்லாவே வந்து எனக்கு ஷோ ஆச்சு. SpO2 மானிட்டரிங் வந்து நல்லாவே வந்து இருக்குது. தென் வந்து ஸ்லீப் மானிட்டரிங் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் மானிட்டர் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த Mi Fit ஆப்லேயே. நான் வந்து லாஸ்ட்டு 1 டேவாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லீப் மானிட்டரில் நீங்கள் போயிட்டு டேல வந்து நமக்கு ஸ்லீப்பிங் டேட்டாஸ் வந்து காமிக்குது பாருங்கள். நான் வந்து 5.1 hours வந்து தூங்கினேன். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளால் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கான எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் வந்து நம்மளால் வந்து பேண்ட்லேயே வந்து செக் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனுமே வந்து வரும். இன்கேஸ் வந்து நம்ம இன்கமிங் கால் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அதே SMS வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன், அதேமாதிரி வந்து எல்லா விதமான சோஷியல் நெட்வொர்க்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி நம்மளால் ஆப்லேயே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும் Mi Band 6ல். ஸோ இது வந்து நல்ல ஆப்ஷனாக வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரும் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து
அக்யூரேட்டாக வந்து காமிக்குது. அதே மாதிரி வந்து SpO2 மானிட்டரிங் வந்து நல்லா அக்யூரேட்டாக காமிக்குது. ஸ்லீப் மானிட்டரிங் நான் செக் பண்ணேன், எனக்கும் அது அக்யூரேட்டாக தான் காமிக்குது. இதுதான் வந்து ஓவரால் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த MI Band 6ல. ஸோ நம்ம வந்து ஆப்பில் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம் டேட்டாஸ்னால் வந்து உங்களுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ MI Fit ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸு, வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து ட்ராக் பண்ணோன்னா நம்ம MI Fit ஆப்லேயே வந்து பண்ணிக்கலாம். MI Fit ஆப்பில் வந்து ஒர்க் அவுட்ன்ற டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான எல்லா விதமான ஒர்க் அவுட்டுமே வந்து வரும். இதில் வியூ மோர்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். நம்ம செக் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து கடைசியாக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 38 வந்து எனக்கு ஸ்கோர் வந்து காமிக்குது. அதே மாதிரி வந்து பிளட் ஆக்சிஜனும் செக் பண்ணேன், அது வந்து 98% காமிக்குது பாருங்கள். தென் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் நான் செக் பண்ணேன், அதுவும் கரெக்டாக காமிக்குது. நான் வந்து வெயிட் எல்லாமே வந்து முன்னாடியே நம்ம ஆப் ஓப்பன் பண்ணக்குள்ளே நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ அது வெயிட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்லீப் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீப் டேட்டாவில் போயிட்டு இன்னொன்று நான் இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து 11ஆம் தேதி. ஸோ எனக்கு வந்து இதில் இன்றைக்கி நான் தூங்கினா தான் வந்து என்னால் ஸ்லீப் டேட்டா வந்து பார்க்க முடியும். நான் வந்து எஸ்டர்டே வந்து நான் தூங்கினேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 10ஆம் தேதி நான் தூங்கினதுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 63 வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. தென் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வந்து 18% யூசருக்கு வந்து கொஞ்சம் பெட்டராகவே நான் வந்து இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவராலாக வந்து நம்ம எப்போலேருந்து தூங்கணும், எப்போ வந்து ஏஞ்சோன்ற வரைக்கும் நமக்கு அக்யூரேட்டாக வந்து காமிக்குது. நான் வந்து 2:30 மணிக்கு தூங்கினேன், 8:03 வந்து நான் ஏஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே காமிக்குது. ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 hours 10 minutes வந்து நான் தூங்கிக்கிறேன். இங்கே டீப் ஸ்லீப் வந்து 19%, லைட் ஸ்லீப் வந்து 61%. வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸாக வந்து அனலைசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு லேட்டாக தூங்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்லீப் மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்குமே எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து தெரியுது. PAIன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே வந்து குறையும். உங்கள் வாட்சில் வந்து வால்பேப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ப்ரொஃபைலுக்கு நீங்கள் போயிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் MI Band 6, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோர்க்குள்ளார போயிட்டு செக் பண்ணிங்கன்னா நமக்கான கஸ்டமைஸ்டு டயலு, த லென்த் ஆஃப் ஸ்கின்னு, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டகரி ஆஃப் வால்பேப்பர்ஸு நமக்கு எது வேணுமோ அது வந்து நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்ட் நம்மளோட ஃபோட்டோ வைக்கணும்னா இந்த கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த டிசைனில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டிசைனில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ கேலரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலரி சூஸ் பண்ணிக்கலாம். கேலரியை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இப்படி இருக்கும். நமக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கு அப்புறமேட்டா கீழே வரணும். கீழே வந்துட்டு சிங்க்ரனைஸ் வாட்ச் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இப்போது என் ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ நான் சிங்க்ரனைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிங்க்ரனைஸ் வந்து ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க்ரனைசிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். நம்ம வந்து ஒன்ஸ் ஏதாவது ஒரு நியூ வால்பேப்பர் வைக்கக்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். சிங்க்ரனைஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து கவர்மெண்ட்டா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் பண்ண வால்பேப்பர் இங்கே இதே மாதிரி வந்து ஷோ ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். அடுத்த ஃபீச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிமைண்டருக்குள்ளே போயிட்டு ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். இன்கமிங் கால்ஸு, ஆப்ஸ் அலர்ட்டு, ஐடியல் அலர்ட்டு, கஸ்டம் SMS, கோல்டு நோட்டிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஃபோன் வந்து லாக்கில் இருக்கக்குள்ளே மெசேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட பேண்ட்லேயே வந்து நம்மளால் ஷோ பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த இன்கமிங் கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்கமிங் காலில் இந்த ஆட்டோ SMS ரிப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களோட ஃபோனில் கால் வருதுன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஆட்டோ ரிப்ளை கொடுத்துட்டு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த ஆப்ஸ் அலர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஸ் அலர்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு எந்தெந்த ஆப்ஸ் மூலியமாக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பேண்டில் ரிசீவ் ஆகணுமோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்குள்ளே நம்ம பேண்டில் வந்து அலர்ட் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம பேண்டை வச்சு நம்மளால கால் வந்து பேச முடியாது. அடுத்த ஃபீச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து டிஃபால்ட் வைப்ரேஷன்ஸ். இன்கேஸ் வந்து கால் வருதுன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இது. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து ஹெல்த் மானிட்டர் இருக்கும். ஸோ இந்த ஹெல்த் மானிட்டரில் வந்து நீங்கள் இந்த ஸ்லீப் டேட்டா வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் மானிட்டரிங் வந்து எனேபிள் ஆகும். டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரிமைண்டரு, அலாம், ஃபோன் அலாம், வெதரு, வேர்ல்டு கிளாக்கு. இந்த வேர்ல்டு கிளாக்கை பற்றி நான் சொல்லணும். இந்த வேர்ல்டு கிளாக்கில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து 6 வேர்ல்டு கிளாக் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து வேறு ஏதாவது வந்து வேணும்னாலும் நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். நம்ம இந்த ஃபைன் பேண்டுன்னு கொடுத்தோன்னா நம்ம பேண்டில் வந்து ஒரு வைப்ரேட் ஆகும். பேண்டில் வந்து நம்ம ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மோரில் போகணும். மோரில் போனதுக்கு அப்புறமேட்டா கீழே பார்த்தீங்கன்னா ஃபைன் டிவைஸ்னு பார்த்தீங்களா, இந்த ஃபைன் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து
ஃபோன் வந்து ரிங் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நம்மளால இந்த ஃபீச்சர் எதுக்குன்னா, நம்ம ஃபோனை வந்து எங்கேயா மிஸ் பண்ணி மறந்தாப்புல வச்சுட்டோன்னா இந்த மாதிரி நம்மளால வந்து அலாம் வந்து வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே இந்த ஆப் மூலியமா வந்து நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியுது இந்த பேண்டை. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து கேமரா வந்து ஓப்பன் பண்ணுங்க கைஸ். கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மோரில் போயிட்டு கேமரானு இருக்குது பார்த்தீங்களா, கேமரா கொடுத்துட்டு இங்கே கிளிக் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து கேமராவில் வந்து ஒரு இமேஜ் வந்து கிளிக் ஆகிடும். ஸோ இது மேனுவலாகவே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே. ஸோ ஒரு நார்மலாக நீங்கள் புதுசாக வாங்குறீங்கனாலுமே இந்த பேண்ட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், பேண்ட் டிஸ்பிளேன்னு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து மியூசிக் கண்ட்ரோலும் வந்து பண்ணிக்க முடியும். வந்து பிரைட்னஸ் இருக்கு, டூ நாட் டிஸ்டர்ப் இருக்கு, லாக் ஸ்க்ரீனு எல்லாமே வந்து இந்த பேண்ட்ல செட்டிங்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. மோடில் நீங்க போனீங்கன்னா இதுல வந்து நிறைய இருக்கும். கான்சென்ட்ரேஷன் மோட்னு இருக்கு பாத்தீங்களா, கான்சென்ட்ரேஷன் டைமர். ஸோ இது வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா 25 நிமிஷம் வந்து டூ நாட் டிஸ்டர்ப்ல வச்சுட்டு நமக்கு வந்து கான்சென்ட்ரேட்டரா வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரா கண்ட்ரோல் இருக்கு, அடுத்தது ஸ்டாப் வாட்ச் இருக்கு, தென் வந்து டைமரு, தென் வந்து ஃபைன் டிவைஸ் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிச்சேன். தென் வந்து சைலண்ட்னா நம்ம ஃபோனை வந்து சைலண்ட்ல வந்து போட்டுக்க முடியும். ஈவெண்ட் இருந்துச்சுன்னா ஈவெண்ட் வரும். பிரீத்திங் கண்ட்ரோல் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஒர்க் அவுட் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 ஒர்க் அவுட் மோட் வந்து இருக்கு. ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பண்ணனா வரும். வால்பேப்பர் வந்து நம்மளால அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, நீங்க இந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு, டைமர் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி வந்து கீழே ஹார்ட் ரேட் மானிட்டர். ஸோ இதுவும் வந்து கஸ்டமைஸ் தான். நம்ம வந்து வாட்ச் ஃபேஸ் வைக்கக்குள்ளேயே நமக்கு எந்த மாதிரி வந்து வேணுமோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த ப்ராடக்ட்டோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 5 டேஸ் வந்து யூஸ் ஆகும். நார்மல் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 டேஸ் வந்து சொல்கிறாங்க. பவர் சேவிங் மோடில் நம்ம யூஸ் பண்ணனா 19 டேஸ் வந்து பேட்டரி பேக்கப் வந்து தரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் செக் பண்ணலை, நான் ஒரு நாள் தான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் செக் பண்ணிவிட்டு ஒரு டீப் ரிவ்யூவாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து போட்டிருப்பாங்க. நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு தான் வந்து நாங்கள் வந்து வாங்கணுமே. ஸோ இந்த மேக்னெட்டிக் கேபிளும் வந்து நம்மளால் இந்த பேண்டை வந்து கேட்டாமே வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்து கீழே இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்மளால சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும். பேண்டில் வந்து IPX7 ரேட்டிங் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங்கும் வந்து பண்ண முடியும் அந்த வாட்சை வந்து போட்டுக்கிட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.